ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இந்த ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. பாருங்கள் உள்ள எவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன், அதை வந்து மின்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் போட்டிருக்கேன், நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம அரைச்சிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், நான் ஒரு அரை லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். நம்ம வந்து ஏதாவது ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது, லெமன் ஜூஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர். இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. 2 உருளைக்கிழங்கு, அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு. எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தோசை மாவோட கொஞ்சம் நீர்க்க தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுக்கும்போது கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ வந்து அதில் 2 கரண்டி மட்டும் நம்ம கோதி வச்சுக்குவோம், அதோட ஒட்டுறதுக்கு. இந்த அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை தோசைக்கல் வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு, அந்த கரண்டியே வெளியே தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி தோசையாக விட்டு எடுத்துக்கோங்க, நல்லா மெல்லிஸாக. நான்ஸ்டிக்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சிக்கனோட. இப்போ வந்து அந்த சிக்கன் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நடுவில் வச்சுட்டு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம கோட் பண்ணும்போது சரியாக வந்துடும். வெளிப்பக்கம் கிழிஞ்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 கரண்டி மைதா மாவு கோதி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிடுங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 8 ரோல்ஸ் வந்திருக்கு. இது அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக அந்த ஒட்டினது போக மிச்சம் இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட் 2 கரண்டி மாவு எடுத்துச்சு இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த ரோல்ஸ் எல்லாம் அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப், அரை கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். கடைசியாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். கடைகளெல்லாம் சிக்கன் ரோல்ஸ் அப்படின்னு சொன்னாலே சிக்கன் இருக்காது, உருளைக்கிழங்கு தான் நிறைய இருக்கும். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி நான் நல்லா பெருசாக பண்ணியிருக்கேன். ஒரு ரோல் சாப்பிட்டா கூட போதும். அந்த மாதிரி சிக்கன் நிறையா வச்சு அந்த ரோல்ஸ் வெளியில் மாவு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காக தான். சின்னதாக வச்சோம் அப்படின்னா நிறையா மைதா மாவு எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நிறைய ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக பண்ணிட்டோன்னா ஒரு ரோல்ஸ் நல்லா ஃபில் ஆயிரும் பிள்ளைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.